ஹாய் காய்ஸ், வணக்கம். டிட்டர்மினன்ஸ் ஆஃப் அட்டென்ஷன் இதுதான் எங்களுக்கு கொடுத்த டாபிக். ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ஸ் ஆஃப் அட்டென்ஷன்னா என்னன்னு ஃபஸ்ட் தெரியணும். அப்போ தானே ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ஸ் ஆஃப் அட்டென்ஷன்னா ஒருத்தவங்களோட அட்டென்ஷன், அதுதான் ஃபர்ஸ்ட்டு சொல்லணும்னா ஒருத்தவங்களோட அட்டென்ஷன் எப்படி இருக்குது. அஸ் அ டீச்சராக ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட பிஹேவியர் வச்சு அவங்களோட அட்டென்ஷன் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு டீச்சராக இருந்தோம்னா ஒரு கிளாஸ்க்குள்ளே என்டர் ஆனோன்னு ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்களோ அந்த 40 ஸ்டூடெண்ட்ஸோட அட்டென்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக அப்சர்வ் பண்ணணும். அதுதான் டெஃபினேஷனில் மீனிங்கில் கொடுத்துருக்காங்க. டெஃபினேஷன் என்னென்னா 2 பேர் சொன்னதை டெஃபினேஷன் நாங்கள் எடுத்திருக்கோம். என்னென்னா ஜேஎஸ் ராஸ், நெக்ஸ்ட் வந்து வேலண்டைன். ஜேஎஸ் ராஸ் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இப்போது ஒரு ஆப்ஜெக்டே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக கொஞ்சம் கண்ணை கவர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளோட மைண்ட் எப்படி இருக்கும், படிக்கையில் அந்த ஆப்ஜெக்டையே பார்க்கத்தான் தோணும். அப்போது ஒரு ஆப்ஜெக்டில் கூட நம்மளோட அட்டென்ஷன் வந்து அப்சர்வ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஎஸ் ராஸ் சொல்லியிருப்பார். அதே வேலண்டைன் என்ன சொல்லியிருப்பார்னா, மைண்ட் மட்டும் கிடையாது, ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஆக்டிவிட்டி. இப்போ உட்காந்து படிச்சிட்ருக்கோம், ஒரு மூமெண்ட்டை பார்த்தோன்னே டக்குன்னு அவங்களோட கான்சன்ட்ரேஷன் செதறி அவங்கள வந்து மூமெண்ட்டில் உள்ளவங்கள தான் பார்ப்பாங்க கன்ஃபார்ம். அப்போது அவங்களோட கான்சன்ட்ரேஷன் அந்த இடத்துல மிஸ் ஆகிருக்கும். இதுதான் வேலண்டைன் சொல்லியிருப்பார். டிட்டர்மினன்ஸ் ஆஃப் அட்டென்ஷன் அப்படின்னா அதில் வந்து மொத்தம் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று அப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ், இன்னொன்று வந்து சப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ். சரிங்களா? அப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸோட இன்னொரு பேர் தான் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் சொல்லுவாங்க. சப்ஜெக்டிவோட இன்னொரு நேம் தான் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம பார்க்க போகிறது வந்து அப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ். அப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ்னால் என்ன? அதை வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லலாம். அப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ்னால் நம்மளோட சரௌண்டிங்ஸை பார்க்குறது. அதாவது இப்போ நான் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா திடீர்னு நம்மளோட கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கும், திடீர்னு ஹாரன் சவுண்ட் கேட்கும், திடீர்னு யாராச்சும் கூப்பிடுவாங்க, ஏதோ ஒரு பாட்டு சவுண்ட் கேட்கும். அப்போது அந்த இடத்துல நம்மளோட கான்சன்ட்ரேஷன் வந்து கண்டிப்பாக மிஸ் ஆகும். சப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ்னால் அதை வந்து இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு இண்டிவிஜுவலோட கண்டிஷன்ஸ், அதாவது தோஸ் கண்டிஷன்ஸ் தட் ஆர் within the mind of an individual and therefore depend on each person. இப்போது சில பேர் வந்து படிக்கிறது கான்சன்ட்ரேஷன் இருந்தாங்கன்னா அதில் மட்டும்தான் கான்சன்ட்ரேஷனாக இருப்பாங்க. ஆனால் சில பேர் அப்படி கிடையாது. ஒருத்தவங்களுக்கு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு வரைக்கும் தான் ஒரு புக் எடுத்து ஒரு கான்சன்ட்ரேஷனாக இருக்க முடியும். சில பேருக்கு தூக்கம் வந்துடும், புக்கு பார்த்தோன்னே தூக்கம் வந்துடும். சில பேருக்கு எப்படி ஒரு கான்சன்ட்ரேஷனாக படிக்க முடியாது. சில நேரத்துக்கு பாட்டு கேட்கல நம்ம வந்து புக்கை ஃபாலோ பண்ணுறதை விட அந்த பாட்டை தான் ஃபாலோ பண்ணி போவோம். அதை பாடிக்கிட்டே என்ஜாய் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். இது தான் சப்ஜெக்டிவ் இது அட்டென்ஷன் சொல்கிறாங்க. இப்போது நம்ம வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்டென்ஷனில் வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். அதோட சப்டைப்ஸ்லாம் இருக்கும்ல, அது என்னென்னு பார்க்கலாம். சைஸ், இன்டென்சிட்டி, சேஞ்ச், கான்ட்ராஸ்ட், மூமெண்ட், ரெப்பிட்டேஷன், நாவல்ட்டி, சிஸ்டமேட்டிக் ஃபார்ம். இதுதான் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால் இன்ட்ரெஸ்ட், நீட், சைக்காலஜிக்கல் கண்டிஷன்ஸ், மூட், மென்டல் செட், இதெல்லாம் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் பார்த்தோமா, அதிலோட சப்டைப்ஸோட ப்ரீஃபாக பார்க்கலாம் என்னென்னு. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸில் என்ன டைப்ஸ் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு டைப் வந்து சைஸு. சைஸ் எல்லாருக்குமே தெரியும். டாலு, பிக், ஸ்மால், லார்ஜ் அப்படிலாம் சொல்லுவோம்ல. இப்போது வந்து ஒரு பர்சனை வச்சு நம்ம பார்க்கணும்னா சில பேர் வந்து ஹைட்டாக இருப்பாங்க, சில பேர் வந்து குட்டையாக இருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கண்டென்ட்டை பொறுத்து தான் இருக்குது. பிக்கர் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஸ்டிமுலி ஸ்டாண்ட் அவுட். இப்போ வந்து ஒரு நியூஸ் பேப்பரே எடுத்துக்கோங்களேன். அந்த நியூஸ் பேப்பரில் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஹெட்லைன்ஸை வந்து அவங்க வந்து போல்ட் லெட்டரில் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. மிச்சம் நார்மல் நியூஸு நார்மல் லெட்டர்ஸில் தான் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போது நம்ம டக்குன்னு அந்த நியூஸ் பேப்பரை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த நியூஸ் பேப்பரில் வந்து அந்த போல்ட் லெட்டர்ஸ் தான் கண்டிப்பாக கண்ணில் தெரியும். இதே அஸ் அ டீச்சராக ஒரு ஸ்டூடெண்ட்ஸை ஒரு புக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து போல்ட் லெட்டரில் வந்து ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. ஹெட்டிங்கை வந்து போல்ட் லெட்டரில் கொடுத்துருப்பாங்க, நார்மலாக பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போது ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து
இதோட டிஃப்ரென்ஸ், இதோட இம்பார்ட்டன்ஸும் தெரியும், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரியும். தூசி ஏத்தும் போது அந்த துரும்புகளை ஏத்த மாட்டனா? கூப்பிடு அதுங்களையும் கூப்பிடு. இவன் சின்னவனா? கண்ணு வைக்காத, இன்னும் பெரியவனே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்டென்சிட்டி. இன்டென்சிட்டின்னு எல்லாருக்குமே தெரியும். அதாவது இப்போ நான் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன், படிக்கும்போதே எனக்கு வந்து ஒரு சவுண்ட் கேட்குது. இப்போ நான் வீட்டில் இருந்து படிக்கும்போது ஒரு சவுண்ட், எப்படி சவுண்டுனா ஏதாச்சும் விற்றுட்டு வருவாங்க, மீன் விற்பாங்க, ஏதோ ஒன்று ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து சேல் பண்ணிட்டு போவாங்க, இல்லை வந்து பக்கத்து வீட்டில் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் இருக்கும், சாங் போட்டிருப்பாங்க. அப்போம்போது நம்மளோட கான்சன்ட்ரேஷன் கண்டிப்பாக செதாது தான் செய்யும். அதே இது வந்து நம்மளோட ஒரு கிளாஸ் ரூமில் பார்த்தோம்னா டீச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக இப்போ படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா டிஸ்டர்பிங் நாய்ஸஸ் ஏதாச்சும் ஒன்று வந்துச்சுன்னா அஸ் அ டீச்சராக நம்ம என்ன செய்யணும்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து எப்படி நம்ம அந்த கான்சன்ட்ரேஷனுக்குள்ளே கொண்டு வர்றது, நம்மளோட வாய்ஸை நல்லா ரைஸ் பண்ணி பேசி அவங்கள வந்து ஓவர் கம் பண்ண வைக்கணும். இதுதான் இன்டென்சிட்டி. ஏண்டா இப்படி அழகா படைச்ச ஆண்டவா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சேஞ்சுனா ஒருத்தவங்களோட மூடை பொறுத்து இருக்குது. இப்போது எல்லா நேரமும் எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்க மாட்டாங்க, எல்லா நேரமும் எல்லோரும் அழுதுகிட்டு இருக்க மாட்டாங்க. சில பேரோட மூடை பொறுத்து இருக்குது. சில பேர் சிரிப்பாங்க, சில பேர் அழுவாங்க, சில பேர் கோவப்படுவாங்க, அது மாதிரிலாம் இருக்குல்ல. அதே மாதிரி தான் சடன் சேஞ்சஸ் நடக்கும். இப்போ ஒரு கிளாஸ் ரூம்லேயே உட்காந்துருக்கவங்க பக்கத்தில் ஏதாச்சும் சாங் கேட்டுச்சுன்னா அவங்களுக்கு வந்து குதூகலமாக இருக்கும், நல்லா பாட்டு பாடிக்கிட்டு அப்படிலாம் இருப்பாங்க. சில பேருக்கு வந்து கரண்ட் போயிடும், ஃபேன் இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஒரு மாதிரி அப்செட்டாக என்னடா இந்த நேரம் கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் மூடுக்கு போயிடுவாங்க. அதே மாதிரி இது மாதிரிலாம் நடக்கும்போது டீச்சர்ஸ் வந்து அவங்களோட கான்சன்ட்ரேஷனை எப்படி கொண்டு வர்றது, அவங்களோட கான்சன்ட்ரேஷனை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு, ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி, பேன 12ஆம் நம்பர்ல வை. ஐயோ 12க்கு எங்க போறது, இருக்கிறதே 5 தான், ஃபுல்லா தான் ஓடிட்டு இருக்கு. ஐயோ கரண்ட் நின்னு போயிடுச்சே. எது கரண்ட் நின்னு போச்சா? ஐயோ எரிச்சல் ஓவர் ஆயிருமே சாமி. ஐயா எந்த நேரத்துல 2 வேணும் 3 வேணும்னு வாய வச்சானு அப்பயே எல்லாம் நாசமா போச்சு. அடியே எரியுது மாலா, வீட்டுக்கெல்லாம் எடுத்துட்டு வா போ. ஐயா கன்றாவியா இருக்குது. கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்ல ஏத்துற கருவாட்டு கூட மாதிரி பக்கத்துல பெருசா கிடக்குறானே. வீசுமா அப்படித்தான். இங்க பாத்தியா, அடிபட்ட இடத்துல முறத்தை வச்சு அரிசி புடைக்கிறாங்க. ஏன்? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கான்ட்ராஸ்ட்னால் எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஒரு ட்ரெஸ்ஸே வியர் பண்ணிட்டு வர்றாங்க, இப்போ வந்து ஒரு பிரைட்டான கலர் சூஸ் பண்ணி ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு கலரில் சூஸ் பண்ணி வர்றாங்க, அதை ட்ரெஸ் போட்டு வராங்கன்னா டக்குன்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளில் அவங்க வரையில் தனியாக தெரியுவாங்க, அதாவது கான்ட்ராஸ்ட்டாக தெரியுவாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு ஹைவே ஒரு ரோடே எடுத்துக்கோங்களேன், அந்த ரோட்டில் வந்து அந்த ஒயிட் கலர் மார்க்லாம் போட்டிருப்பாங்க, அது வந்து ஒயிட் பெயிண்ட் வச்சு தான் போட்டிருப்பாங்க, அப்போ இல்லை அது வந்து கான்ட்ராஸ்ட்டாக தெரியும். நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் ரூமில் வந்து போர்டில் வந்து பிளாக் போர்டில் வந்து ஒயிட் சாக் பீஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போது அந்த வந்து ஒரு கான்ட்ராஸ்ட்டாக தெரியும். யாரும் பிளாக் சாக் பீஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஒயிட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் ஒரு கான்ட்ராஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னையா மண்டையில ரத்தமா இருக்கு? ரைட்ல இருந்து கீழே விழுந்துட்டேன். ரைட்ல இருந்தா ஒண்ணுக்கு போறேன்ட்டு பாத்ரூம் காத்துறக்கிட்டு மெயின் டோரை திறந்துட்டேன், டபுக்குன்னு தவறி விழுந்துட்டேன். நல்ல வேலை பறங்கி மேல பாறையில விழுந்தேன். இதே தண்ணீர் கிளி விழுந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஏய் என்னடா பிளேட்ல இருந்து கீழே விழுந்துட்டு போறேன்? கருப்பு என்ன உனக்கு கழுத்துல ரத்தமா இருக்கு? தண்டவாளத்துல தலை வச்சு படுத்திருந்தேன் தம்பி. ஒரு 4-5 ரயில் கழுத்து மேல ஏறி போயிடுச்சு. ரயிலா? ஆமா, ஆளு படுத்துக்க கூட தெரியாம வண்டி ஓட்டிட்டு போறாங்க. இவங்களெல்லாம் என்னன்னு சொல்றது? ஏய் இவன் என்னடா 4-5 ரயில் கழுத்துல ஏறிடுச்சுன்னு போறான்? அங்க ஒருத்த நம்ம பாத்துட்டு பாருங்க. வரட்டும்டா, எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கு, கொஞ்சம் இரு. அவன் என்ன சொல்றான் கேப்போ. தம்பி என்னண்ணே? ஒண்ணு இல்லப்பா, நீ போ. ஏதோ கேட்க வந்தீங்க? இல்ல ஒண்ணு இல்ல. இல்லண்ணே, ஏன் இப்படி சகதியா இருக்குன்னு தானே கேட்க வரீங்க? அது ஒண்ணும் இல்லண்ணே, வேலை பாட்டு அப்படியே ரோட்ல படுத்து தூங்கிட்டேன். ஒரு புல்டோசர் அப்படியே ஏறி போயிருச்சுண்ணே. நல்ல வேலை வீல்ல இந்த சகதி ஓட்டுனதோட தப்பிச்சேன். வரட்டுமா? என்னென்ன இது? தக்காளி சட்னியை மூஞ்சில ஊத்தி வச்சிருக்கீங்க?
என்னது? தக்காளி சட்னியை மூஞ்சில ஊத்தி வச்சிருக்கீங்க என்ன? இது உங்க ஊர்ல தக்காளி சட்னியா? என்னென்ன பார்த்தா தெரியல, சிவப்பா இருக்குல்ல. சிகப்பா இருந்தா தக்காளி சட்னியா? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்தம் அடிக்கிறேன் உனக்கு தக்காளி சட்னி. என்ன இட்லி ஆரமா? நாவல்ட்டி. நாவல்ட்டினா ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு லாரி, ஒரு பஸ்ஸே வச்சுக்கோங்களேன், பின்னாடி வந்து சவுண்ட் ஹாரன் அப்படிலாம் எழுதியிருக்கோம். இடைவெளி விட்டு வாருங்கள் அப்படிலாம் எழுதியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு போர்டே வச்சுருக்காங்க, நோ பார்க்கிங், நோ என்ட்ரி இப்படிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஹைலைட் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல. அப்போது இந்த இடத்துல நம்ம பார்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். இந்த இடத்துல என்ட்ரு ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி தான் இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு லெசன் எடுக்கிறோம் அப்படின்னா அஸ் அ டீச்சராக நம்ம என்ன செய்யணும்னா, நம்மளோட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை அங்கே வந்து கன்வே பண்ணி ஒரு ஸ்டோரிஸ், ஏதோ ஒரு ஸ்டோரிஸ், ஆக்டிவிட்டிஸ் ஏதோ ஒன்று சொன்னோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட கான்சன்ட்ரேஷன் வந்து அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கும். இல்லைன்னா அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்ணலாம். ஏன்னா ஸ்டோரி சொல்லும்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நல்லா குதூகலமாக கேட்பாங்க, அப்படியான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ நம்மளோட ரியல் லைஃப் வச்சு ஒரு ஸ்டோரி இது பண்ணி சொல்லலாம் அந்த லெசன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. இதுதான் நாவல்ட்டி. என் சொத்தை நான் விற்பேன், அடகு வைப்பேன், அக்கா பிரிப்பேன். அதற்காக நீ யாரியா? நானா? இல்ல நீ பண்ற படிடா. இது உங்கள் சொத்து. மறக்க போறாங்க ஐயா. இது உங்கள் சொத்து. மறக்க போறா. இது உங்கள் சொத்து. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மூமெண்ட்னா எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஆப்ஜெக்ட் இப்போ மூவ் ஆகுது, ட்ரெயின் மூவ் ஆகும், அது மாதிரி. இப்போ வந்து ஒரு மூமெண்ட்டோட இப்போ ஒரு கிளாஸ் ரூம் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிளாஸ் ரூம் நடக்கையில் ஒரு மூமெண்ட்டாக இப்போ டீச்சர் வந்து ஒரே இடத்துல நின்றுட்டுலாம் லெசன் நடத்தினா கண்டிப்பாக போர் அடிக்கும். அங்கிட்ட எல்லா ஸ்டூடெண்ட்டையும் கவர் பண்ணுற மாதிரி மூமெண்ட் கொடுத்துக்கிட்டு, எல்லா ஸ்டூடெண்ட்டும் இப்போ எழுதுகிறாங்கன்னா போர்டில் எழுதி போட்டாங்க, ஒரு ஸ்டூடெண்ட் எழுதுகிறாங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து என்ன எழுதுகிறாங்கன்னு பார்க்கலாம். அது மாதிரி மூமெண்ட் பண்ணிக்கிட்டே கண்டிப்பாக இருக்கணும். இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் வந்து ரிப்பிட்டேஷன்னா நம்மளுக்கு தெரியும், தொடர்ந்து செஞ்ச விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான் ரிப்பிட்டேஷன் சொல்லுவாங்க. இப்போது ஒரு கிளாஸ் ரூம்லேன்னு எடுத்துக்கோங்களேன். அந்த கிளாஸ் ரூமில் ஒரு டீச்சர் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா டக்குன்னு சொன்னோன்னே யாருக்கும் புரிய மாட்டாங்க. அப்படி டக்குன்னு சொன்னோன்னு புரிஞ்சுக்கிட்டாங்களா அவங்களாம் அதிபுத்திசாலி. நம்ம அந்த கேட்டகரியில் கண்டிப்பாக வரமாட்டோம். நம்ம வந்து எப்படின்னா ஒரு விஷயத்த சொல்கிறோன்னா அதை வந்து ஒரு 2-3 தடவையாச்சும் அந்த டெஃபினேஷனை பற்றி விளக்கம் சொன்னால் தான் நம்மளுக்கு புரியும். இல்லைன்னா அந்த விஷயம் புரியவே செய்யாது. ஃபஸ்ட்டு ஒரு தடவை புரிஞ்ச மாதிரி அப்படியே தலையாட்டிகிட்டே தான் உட்காந்துருப்போம். சில பேர் எந்திரிச்சு கேட்கவும் மாட்டாங்க, ஷை டைப்பில் எந்திரிச்சு கேட்கவும் மாட்டாங்க, புரியலைன்னு சொல்லவும் மாட்டாங்க. சில பேர் என்ன நினைப்பாங்க, என்னமோ சொல்கிறாங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க. அது மாதிரி இல்லாமல் அஸ் அ டீச்சரை நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு விஷயத்த சொல்லிட்டோம்னா கன்ஃபார்ம் யாருக்கும் அப்படிலாம் புரிஞ்சிடாது எடுத்தோடனே. நம்ம வந்து ஒரு 2 தடவை அதை வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே சொன்னோம்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஃபஸ்ட்டு கவனிக்காதவன் செகண்ட் டைமோ 3rd டைமோ கவனிக்கலாம். ஸோ அவங்க வந்து அதை கேதர் பண்ணிப்பாங்க. இதுதான் ரிப்பீட்டேஷன். வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். இன்னைக்கு வருவான், சுடுவான், சாவா, ரிப்பீட். முடியல தலைவரே, முடியல. நெக்ஸ்ட் வந்து சிஸ்டமேட்டிக் ஃபார்ம்னா இப்போ சிஸ்டமேட்டிக் ஃபார்ம்னா எப்படின்னா, இப்போ ஒரு சரௌண்டிங்ஸ், ஒரு கூட்டத்துக்குள்ளே இருக்கீங்க. அப்போது அந்த காய்ச்சி மூச்சுன்னு சொல்லிட்டு கத்துற சவுண்ட்லாம் இருக்கும். அது ஊடால ஒரு சாங் கேட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த சவுண்ட் கேட்குமா இல்லை அந்த சரௌண்டிங்ஸில் பேசுகிற சவுண்ட் கேட்குமா? நம்மளுக்கு வந்து அந்த சாங்கு தான், கண்டிப்பாக சவுண்ட் தான் கேட்கும். அதே மாதிரி அஸ் அ டீச்சராக என்ன செய்யணும்னா, அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து அந்த கான்சன்ட்ரேஷனுக்கு கொண்டு வரணும்னா, இப்போ ஒரு லெசன் எடுக்க போகிறாங்கன்னா அந்த இன்டர்வியூ கண்டிப்பாக அவங்க ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். இந்த லெசனில் நம்ம இந்த டாபிக் பார்க்க போகிறோம், இந்த டாப்பிக்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோன்னு ஒரு ஓவர்வியூ கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். இதை தான் சிஸ்டமேட்டிக் ஃபார்ம். தம்பி இதெல்லாம் எதுக்குப்பா? பரவாயில்ல இருக்கட்டும்ண்ணே. தம்பி ரொம்ப லேட் ஆயிடுச்சா? இல்லண்ணா இப்பதான் ஸ்வீட் மிச்சர்லாம் வாங்கி ரிப்பனை செட் பண்ணேன். ஸ்வீட் மிச்சரா? சிங்கக்குட்டி
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். இன்டர்னல் ஃபேக்டர்ஸில் மொத்தம் 4 இருக்குது. அதில் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட்னால் எல்லாருக்கும் தெரியும், பிடிச்ச விஷயங்களை செய்கிறது. இப்போ ஒரு படத்துக்கே போகிறோம், பிடிச்ச ஹீரோனா அந்த படத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்போம். மித்த வேறு ஏதாச்சும் பிடிக்காத ஹீரோன்னா இந்த படம் தானே எதுக்கு போகணும் அப்படிலாம் இருப்பாங்க. ஃபோன் யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும், யாருக்கு பிடிக்காதுலாம் சொல்ல முடியாது. ஸோ இப்போ வந்து புக் இருக்குது, ஃபோன் இருக்குது, ஆனால் வந்து நம்மளுக்கு மைண்ட் என்ன போகும், ஃபோனை பார்க்கணும் அப்படி தான் தோணும். இப்போ பிடிச்ச விஷயம், பிரியாணி வச்சுருக்காங்க, இந்த பக்கம் உப்புமா வச்சுருக்காங்க, நம்ம எப்படி திங்க் பண்ணுவோம், பிரியாணி பக்கம் தான் நம்ம நோக்கமாக போகுமே தவிர அந்த உப்புமா பக்கம் போகாது. அதுதான் ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு செட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் டீச்சர் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா ஒரு லெசனை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக படிக்க ஆரம்பிச்சிருவோம். அதே மாதிரி ஒரு டீச்சர் வந்து என்ன செய்யணும்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸை ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி பிடிக்க வைக்கணுமோ அந்த மெத்தடில் நம்ம வந்து அந்த லெசன்ஸை வந்து ஓவர்வியூ கொடுக்கணும். அஸ் அ டீச்சராக அவனை வந்து அந்த லெசனை வந்து அந்த சப்ஜெக்டை வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக படிக்க வைக்கணும். அதுதான் ஒரு டீச்சரோட டியூட்டி. अरे पैसा ले रहे हो ना, और थोड़ा मसाला देना. इसका नाम क्या है? இல்லனா சிக்கன் சார். நீட்ஸ் தான் நம்ம இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது. என்னென்னா நீட்ஸ் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போது வந்து ஒரு ரோட்லேயே நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பசிக்கும்போது சில பேர் வந்து காஸ்ட்லியான ஹோட்டலில் சாப்பிட விடுவாங்க, சில பேர் ரோட்டு கடையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைப்பாங்க. ஆனால் ஒரு பசியில் இருக்கையில் அந்த காஸ்ட்லி ஹோட்டலில் சாப்பிட்றவன் கூட ஒரு சீப்பான ஒரு ஹோட்டல் பார்த்தா கூட அந்த ஹோட்டலில் சாப்பாடு நல்லாவே இருக்காது, ஆனாலும் அவன் வந்து அந்த ஹோட்டலுக்கு தேடி போயிடுவான். போய் சாப்பிட்டுட்டு அந்த சாப்பாடு நல்லா இல்லைன்னாலும் அதை சாப்பிட்டுட்டு அந்த பசி ஆடுறதுக்கு கண்டிப்பாக அந்த விஷயத்த சாப்பிட்ருவோம். ஸோ அதே மாதிரி தான் அஸ் அ டீச்சராக நம்ம என்ன செய்யணும்னா ஒரு கிளாஸில் ஒரு சப்ஜெக்ட் நடத்த போகிறேன்னா அந்த லெசனோட பாயிண்ட்ஸு, ஓவர்வியூஸ், கான்செப்ட்லாம் கண்டிப்பாக டீச் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸோட அட்டென்ஷன் விளக்காமல் நம்ம வந்து அந்த ஓவர்வியூ கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். ஒரு லெசனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் ஒரு ஓவர்வியூ இருந்தே ஆகணும். சரி, இப்போ உன்கிட்ட என்ன இருக்கோ அத பூரா ரெவண்ட் செட்டா கொண்டாந்து அடுக்கு போ. சரிங்க. ஏதாச்சும் புது உணவை கண்டுபிடிச்சு தின்னா தாண்டா நாடு முன்னேறும். அதை செய்ய பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மென்டல் செட் எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒரு கிளாஸ் நடந்துகிட்ருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிளாஸ் நடக்கையில் எல்லாரோட மென்டல் செட்டும் அப்படி இருக்காது. இப்போது நான் வந்து ஒரு அஸ் அ டீச்சராக ஒரு கிளாஸ்க்குள்ளே நான் வர்றேன்னா 40 ஸ்டூடெண்ட் இருந்தாலும் அந்த 40 ஸ்டூடெண்ட்டோட மென்டல் செட்டை கண்டிப்பாக நம்ம பார்த்துருக்கணும். ஒருத்தவங்களோட பிஹேவியர், அட்டென்ஷன் இங்கே இருக்கா, இல்லை அவங்க அப்செட்டாக இருக்காங்களா, சேடாக இருக்காங்களாங்கிறது கண்டிப்பாக அவங்க வந்து ஓவர்வியூ பண்ணியிருக்கணும். அஸ் அ டீச்சராக ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது கன்ஃபார்ம் இருக்கணும். உனக்கு 6 தெரியுமா? 6 தெரியாது, 7 தெரியாது, 8 தெரியும், 9 தெரியும், 10 தெரியும். ஏய், நம்பர் சொல்லி என்ன கிண்டல பண்ற? சார் என்ன சார் பேசுறீங்க? 7 ரோட்ல போய்க்கிட்டு கூட்டி 6 தெரியுமா 7 தெரியுமா என்ன அர்த்தம்? அவனுக்கு வேலை வெட்டில ரோட்ல தெரியும். ஏய், போலீஸ் ஸ்டேஷன் சொல்றேன். இப்ப 6 எங்க இருக்கான்னு சொல்லலாம் அதானே? ஆமா. வாங்க சார். இதான் சார் நீங்க கேட்ட 6. எல்லாரும் தொப்பியை கழட்டி கையில கொடுத்து அப்படியே டைவ் அடிங்க. டைவ் அடிக்கவா? யோ, 6 கேட்ட கூ 6 காட்றே. சார் 6 கேட்டீங்க, இருக்கிற 6 கொண்டாந்து காட்டியாச்சு, என் வேலை முடிஞ்சு போச்சு. ஆள விடுங்க. விளையாடு நீ. 6 தெரியாது உனக்கு? ஓ, நீங்க எந்த 6 கேக்குறீங்க? அந்த 6யா? ஆட்டா, வாங்க சார். பாருங்க சார் 6. என்ன அழகா வரைஞ்சிருக்கா பாருங்க. உனக்கு ஐட்டக்கார 6 தெரியாது? ஓ, நீங்க அந்த 6 கேட்டீங்களா? ஏன் சார் இத முதல்லயே சொல்லக்கூடாதா? சொல்லிருந்தா அப்பயே தெரியாதுன்னு சொல்லிருப்பேன் நானு.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சைக்காலஜிக்கல் கண்டிஷன். சைக்காலஜிக்கல் கண்டிஷன்னா ஒன்றும் கிடையாது. இப்போது ஒரு கிளாஸ் ரூமில் இருக்காங்க, எல்லாருமே நல்லா இருக்காங்க அப்படின்னா ஓகே தான். ஆனால் சில பேர் காய்ச்சல்னு இருப்பாங்க, தலைவலின்னு இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த இடத்துல படி அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்களுக்கு வந்து செட் ஆஃப் ரெஸ்ட் கண்டிப்பாக கொடுத்தாகணும். இப்போ வந்து தலைவலி வலிக்குது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படின்னா, நீ போய் அந்த இடத்துல அந்த டெஸ்ட்டை எழுது அப்படின்னு சொன்னால் கூட அவனுக்கு கன்ஃபார்ம் அவன் படிச்சிருந்தா கூட அவனுக்கு வந்து எழுத தோணாது. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டோட மென்டல் ஹெல்த்து எப்படி இருக்குது, ஃபிசிக்கல் ஹெல்த் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக டீச்சராக நம்ம வந்து அப்சர்வ் பண்ணி இருக்கணும். இதுதான் சைக்காலஜிக்கல் கண்டிஷனில் சொல்லியிருக்காங்க. மன்னா அமைச்சரே, சற்று கையை கொடுங்கள். காய்ச்சல் அடிக்கிறதா? ஆமண்ணா, என்னை போலவே தங்களுக்கும் கொதிக்கிறது. என்ன, உமக்கும் காய்ச்சலா? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அந்த சொக்கநாதரின் ஓகே, எக்ஸ்டர்னல் இன்டர்னல் நம்ம ஃபேக்டர்ஸ் பார்த்தோம். டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் அட்டென்ஷன்னா உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஆல்.